Exercise 2.6 la 8th sum. Rahu wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash. 40,000 cash கொடுத்து நமக்கு வந்து லேப்டாப் பை பண்ணிக்கலாம். Or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, 4,750 in the second month, 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find total amount paid in 10 installments, first subdivision. Second subdivision, how much extra amount that he has to pay than the cost. நார்மலாக எப்பயுமே இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது தானே. எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கையில் நம்ம டேரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்பயே பைசா கொடுத்து வாங்குறத காட்டிலும் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கையில் நம்ம கொஞ்சம் பைசா எக்ஸ்ட்ராவாக தான் பே பண்ணுவோம் இல்லையா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ராகு விஷ் டு பை எ லேப்டாப். ஹி கேன் பை இட் பை பேயிங், அதாவது rupees 40,000 கேஷாக கொடுத்து லேப்டாப் வாங்கிடலாம். அப்படி இல்லை, அதாவது 40,000 கேஷ் கொடுத்து லேப்டாப் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நமக்கு வாங்கலாம். 10 இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து rupees 4,800, செகண்ட் மந்த்துக்கு வந்துட்டு rupees 4,750, 50 ரூபி கம்மியாகுது செகண்ட் மந்த்துக்கு. தேர்ட் மந்த்துக்கு 4,700, பின்னி ஒரு 50 ரூபி. அப்போ ஓரோ மந்த்துக்கு 50 ரூபி கம்மியாக பே பண்ணுறாங்க இந்த தேர்ட் மந்த்து. அப்படியே 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணல டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுவாங்க, அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். டோட்டல் அமௌண்ட் பேட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹி வாஸ் டு பே தேன் த காஸ்ட். காஸ்ட்டை கட்டி எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சுல. டேரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்கினா 40,000, அப்படி இல்லாட்டி 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸுக்கு வாங்கலாம். ஓரோ மந்த்துக்கு 50 ரூபி கம்மியாது. ஃபஸ்ட்டு 4,800, செகண்ட் மந்த்துக்கு 4,750, தேர்ட் மந்த்துக்கு 4,700, அப்போ ஃபோர்த் மந்த்துக்கு 4,650. அப்படியே 50 ரூபி கம்மியாகிட்டே பே பண்ணணும். 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் வரும்ல, அது கொடுத்து தான் நமக்கு லேப்டாப் வாங்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் என்னது? சம் ஆஃப் த டேர்ம்ஸ். சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் தானே. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் அந்த கொடுத்துருக்குற அந்த இன்ஸ்டால்மெண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே அமௌண்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க? 4,800 ப்ளஸ் 4,750 ப்ளஸ் 4,700 ப்ளஸ் எக்ஸட்ரா. எது வரைக்கும்? 10 இன்ஸ்டால்மெண்ட்னா 10 டேர்ம்ஸ் வரைக்கும் அதே மாதிரி குறைஞ்சிட்டே ஒரு 50 ஆகும். 10 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம சம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் டோட்டல் அமௌண்ட் தெரியும். 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இப்போ கிளியர் ஆகிடுச்சு. என்ன செய்ய போகிறோங்கிறது கிளியர் ஆகிடுச்சுல. எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சுனாலே அடுத்து ஈஸியாகிடும் ஸ்டெப்ஸு. ஓகே, அப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு 4,800 ப்ளஸ் 4,750 ப்ளஸ் 4,700 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 10ன்னு போட்டிருக்கோம். 10 டேர்ம்ஸ் கரெக்டாக எழுதணும். 10 டேர்ம்ஸ் வரைக்கும் இது மாதிரி 1 2 3 எழுதியிருக்கோமா. 4 5 6 7 8 9 10 டேர்ம்ஸ் வரைக்கும் டோட்டல் அமௌண்ட்டுனா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் தெரியும் அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு. ஓகே, அப்போ நம்ம போட்டு ப்ளஸ் 10 டேர்ம்ஸ்னு எழுதிட்டோம். கண்டிப்பாக இது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஏன்னா 50 ரூபியாக தான் மைனஸ் ஆகிட்டே வருது. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டைம்னா டி வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? -50 தான் காமன் டிஃப்ரென்ஸ். குறைஞ்சிட்டே தானே வருது 50 ரூபி. அப்போ குறைஞ்சிட்டே வரையில மைனஸ் தானே, -50 தான் காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ கண்டிப்பாக இது என்னது? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். இதில் டவுட் இல்லைல்ல. அப்போ நமக்கு எஸ்என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா சம் தான் டோட்டல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சம் தான் பண்ணணும். அப்போ சம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஏடிஎல்லாம் நமக்கு வேணும். ஏங்கிறது 4,800, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே தான் 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 டேர்ம்ஸ் தான். அப்போ என்னங்கிறது 10ன்னு தெரிஞ்சிருச்சு. டிங்கிறது என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். தட் மீன்ஸ் 4,750 மைனஸ் 4,800 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? -50. அப்போ டிங்கிறது -50. அப்போ எஸ்என் சம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா எழுதிக்கிறோம். எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. என்னங்கிறது என்னது? 10 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ S10 ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏங்கிறது எவ்வளோ? 4,800. அப்போ 2 இன்ட்டு 4,800 ப்ளஸ் 10-1 இன்ட்டு டிங்கிறது -50. ஓகே தானே. விச் இஸ் ஈக்குவல் டு 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு 4,800ங்கிறது 9,600. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 4,800 மல்டிப்ளை பண்ணால் இதான் கிடைக்கும். அப்போ 9,600 ப்ளஸ் 10-1ங்கிறது என்ன ஆகிடும்? 9 இன்ட்டு -50. அடுத்து இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ண முடியுமில்ல. 2 டேபிளில் 2 1s 2 5 2s 10 5.
அடுத்து 9600. இங்கே என்ன இருக்குது 9 இன்ட்டு மைனஸ் 50. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு ஆகிடும். 9 இன்ட்டு 50ங்கிறது 450. ஓகே தானே? அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5 தானே இருந்துச்சு. 5 இன்ட்டு அது ரெண்டும் மைனஸ் பண்ணல 9150. இங்கே இருக்கிற டேர்மை அதாவது இதை 9600யும் 450யும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 9150 தான் வரும். அப்போ 5 இன்ட்டு 9150 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ S10 ஈக்குவல் டு 45,750 ரூபி பே பண்ணணும். அப்போ புரிஞ்சா? ஃபஸ்ட்டு நமக்கு டேரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்கல எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க 40,000. 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கல எவ்வளோ ரூபி பே பண்ணுறாங்க 45,750 ரூபி பே பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் 10 டைம்ஸ் சம் ஆஃப் 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் 45,750. அதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டு எழுதியிருக்கோம். அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் இஸ் rupees 45,750. ஓகே தான் இது. செகண்ட் கொஸ்டின் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹேவ் பே தன் த காஸ்ட்டை காட்டில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்ட் ஈக்குவல் டு இந்த டோட்டல் இப்போ கிடச்சிருக்கலாம் அதுலேருந்து நமக்கு அந்த கேஷை பே பண்ணுறது மைனஸ் பண்ணால் போதும். 45,750 மைனஸ் கேஷை கொடுத்து வாங்கல எவ்வளோ 40,000 தான். இது ரெண்டும் மைனஸ் பண்ணல எவ்வளோ ஆகிடும் 5,750 ரூபி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறாங்க. ஓகேவா? ஈஸியாக தானே இருக்குங்க சம். ஓகே.